யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடர்ச்சியின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். ஸ்ரீ அரவிந்தர் தரிசனம் சற்று தொலைவிலிருந்து ராம் சுரத் குன்வருக்கு கிட்டியது. ஸ்ரீ அரவிந்தரின் அருட்கடாட்சம் அவர் மீது படர்ந்ததை அவரால் உணர முடிந்தது. அவரது மேனி சிலிர்த்தது. ஸ்ரீ அரவிந்தரை கைகூப்பி தொலைவிலிருந்தே தொழுதார். ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்க அவர் உத்தேசித்திருந்தார். எனினும் சில பல காரணங்களால் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் அவரால் தங்க முடியவில்லை. பாண்டிச்சேரியிலிருந்து ராம் சுரத் குன்வர் திருவண்ணாமலை புறப்பட்டார். புகைவண்டி நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் அருணாச்சல மலை சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்ததைக் கண்டு மெய்சிலிர்த்து நின்றார். அண்ணாமலை அவரை வா வா என வரவேற்பது போல் தோன்றியது. அந்த சிவஸ்வரூபமான அண்ணாமலைக்கு மானசீக நமஸ்காரம் செய்தார். அங்கிருந்து வேகமாக ரமணாசிரமம் நோக்கி நடந்தார். ரமண மகரிஷியை தரிசிக்க மனம் துடித்தது. ஆசிரமம் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. ஆசிரமத்தில் வேதனை மிகுந்த இனம் புரியாத அமைதி நிலவுவது போல் தோன்றியது. மகரிஷி நோய்வாய்ப்பட்டுள்ளார் என கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். வைத்தியர்கள் மகரிஷியின் சரீரம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். எனவே ரமண மகரிஷி ஓய்வெடுக்கும் பொருட்டு தரிசன நேரம் குறைக்கப்பட்டது. காலையில் சிறிது நேரமும் மாலையில் சிறிது நேரமும் ரமண மகரிஷி பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். மகரிஷியின் தேஜஸ் நோயால் எந்த விதத்திலும் குறையவில்லை. மாறாக அவரது தேஜஸ் கூடியிருந்தது. மகரிஷியின் முகப்பொலிவும் அவரது கருணைமிக்க நயனங்களும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து கொண்டிருந்தன. ராம் சுரத் குன்வர் மகரிஷியை தரிசித்து நமஸ்காரம் செய்யும் பொழுது மகரிஷி தெய்வீக புன்னகை பூத்தார். மகரிஷி எப்பொழுது ராம் சுரத் குன்வரை பார்த்தாலும் அவர் விழிகள் மலர்ந்து தெய்வீக புன்னகை செய்வது வழக்கம். ரமண மகரிஷி தன்னை வரவேற்று புன்னகை செய்வதை பார்த்த ராம் சுரத் குன்வரின் தேகம், மனம், புத்தி மற்றும் உணர்வுகள் அனைத்தும் சிதறி மறைந்தன. அங்கே தெய்வீகம் கமழ்ந்தது. பேரமைதி படர்ந்தது. மகரிஷி தனது பேரருளை ராம் சுரத் குன்வரின் மேல் பொழிந்தார். ராம் சுரத் குன்வர் மேனி சிலிர்த்தது. அமைதியாக நின்றார். அவர் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. ராம் சுரத் குன்வர் மகரிஷியை கண்டவுடன் தன்னை இழந்து விடுவதனால் அவரால் பேச முடியாமல் போனது. தன்னை இழந்தவர் யாருடன் என்ன பேச முடியும்? தரிசன நேரம் முடிந்தது. ராம் சுரத் குன்வர் அவ்விடமிருந்து சென்றார். ரமண மகரிஷியின் நோயின் தீவிரம் அதிகமானது. பக்தர்களின் தரிசன நேரம் மேலும் குறைக்கப்பட்டது. மகரிஷியின் அருகில் செல்லவும் முடியவில்லை. தூரத்தில் இருந்துதான் தரிசிக்க முடியும். ராம் சுரத் குன்வர் மிகுந்த வேதனை அடைந்தார். பகலெல்லாம் அருணாச்சல மலையில் சஞ்சாரம். அங்கு பல சாதுக்களையும் குகையில் வாழும் பல சாதுக்களையும் சந்தித்தார். அங்குள்ள ஆலமரத்தடி குகையில் வாழ்ந்து வந்த சாது ஒருவர் கேரள காஞ்சன் காட்டில் வாழ்ந்து வரும் சுவாமி ராமதாசரை பற்றி மிகவும் பக்திபூர்வமாக ஸ்லாகித்து சொன்னார். சுவாமி ராமதாசரும் ரமண மகரிஷியை தரிசனம் செய்து பகவத் சாட்சாத்காரம் அடைந்தவர் என்று அறிந்ததும் சுவாமி ராமதாசரை தரிசிக்கும் ஆவல் ராம் சுரத் குன்வருக்கு ஏற்பட்டது. அடுத்த நாளே அவர் காஞ்சன் காட்டுக்கு பயணம் செய்தார். பப்பா என பக்திபூர்வமாக பக்தர்களால் அழைக்கப்படும் சுவாமி ராமதாசரின் ஆனந்தாசிரமம் சென்றடைந்தார். சுவாமி சச்சிதானந்தா பப்பா ராமதாசரின் நேரடி சீடர். ராம் சுரத் குன்வர் வரவேற்றார். ராம் சுரத் குன்வர் தங்குவதற்கு அறை ஒதுக்கி கொடுத்தார். சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் ராம் சுரத் குன்வர் பப்பா ராமதாசரை பஜனை மண்டபத்தில் தரிசனம் செய்தார். பப்பா ராமதாசர் அங்கு இருந்த ஒரு வசதியான சோபாவில் வீற்றிருந்தார். அவரை சுற்றி பக்தர்கள் அமர்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எனும் மந்திரத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள். ராம உச்சாடனம் செய்து கொண்டிருந்த பக்தர்களோடு ராம் சுரத் குன்வரும் அமர்ந்து கொண்டார். பப்பா ராமதாசரையே உற்று நோக்கினார். பப்பா ராமதாசர்
பரமானந்தமாக சிரித்தபடியே இருந்தார். பப்பாவின் ஆனந்தம் அங்கிருந்த அனைத்து பக்தர்களையும் பற்றி கொண்டு அவர்களை மகிழ வைத்தது. அப்பொழுது பக்கத்து அறையிலிருந்து மாதாஜி கிருஷ்ணாபாய் திடீரென வெளிப்பட்டார். பப்பா ராமதாசரை நமஸ்கரித்துவிட்டு அவரிடமே ஏதோ சொன்னார். பப்பா ராமதாசர் அதை கேட்டு வெகு நேரம் மிக்க ஆனந்தத்துடன் சத்தமாக சிரித்து கொண்டே இருந்தார். மாதாஜி, பப்பா பக்தர்கள் அனைவரும் கொங்கணி, மலையாளம் மற்றும் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளிலேயே பேசினர். ராம் சூரத் குன்வருக்கு அங்கு நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு எல்லாமே விசித்திரமாகப்பட்டது. இதுவரையில் அவர் பேரமைதியும் தீவிர நோக்கும் கொண்ட சாதுக்களையும் ஞானிகளையுமே பார்த்து வந்துள்ளார். பப்பா ராமதாசரைப் போல் அட்டகாசமாக சிரித்து பேசி மகிழும் ஒரு ஞானியை அவர் கண்டதே இல்லை. எனவே அவருக்கு எல்லாமே வித்தியாசமாகப்பட்டது. பப்பா ராமதாசர் பளிச்சென்று வெண்மையான ஆடை அணிந்து சரளமாக அனைத்து பக்தர்களிடமும் சிரித்து பேசி ஆனந்தித்தது அவருக்கு விந்தையாகப்பட்டது. பப்பா ராமதாசர் வித்தியாசமானவர் என்று ராம் சூரத் குன்வர் எண்ணினார். ஏனோ அவருக்கு பப்பா ராமதாசர் மீது பற்று ஏற்படவில்லை. ராஜ வாழ்க்கை வாழும் ஒரு சாதாரண சாதுவாகவே பப்பா ராமதாசரை அவர் நினைத்தார். சற்று நேரத்தில் சுவாமி சச்சிதானந்தர் அங்கே வந்தார். ராம் சூரத் குன்வர் பப்பா ராமதாசருக்கும் மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கும் அறிமுகம் செய்து வைத்தார். ராம் சூரத் குன்வர் பப்பா ராமதாசரை நமஸ்கரித்தார். பப்பா ராமதாசர் ராம் சூரத் குன்வரின் பெயருக்கு அர்த்தம் கேட்டார். ராமனிடம் தீவிர அன்பு கொண்டவன் என்று ராம் சூரத் குன்வர் தன் பெயருக்கு அர்த்தம் சொன்னார். ராம் சூரத் குன்வரின் ஊர், உத்தியோகம், குடும்பம் என எல்லாவற்றையும் பப்பா ராமதாசர் கேட்டு அறிந்தார். இறுதியில் பப்பா ராமதாசர் ராம் சூரத் குன்வரிடம் எத்தனை நாள் தங்கப் போகிறாய் என கேட்க ராம் சூரத் குன்வர் 3 நாட்கள் தங்கப் போவதாக சொன்னார். சிறிது நேரத்தில் பப்பா ராமதாசர் தன் அறைக்கு சென்று விட்டார். ராம் சூரத் குன்வர் ஆசிரம வளாகத்தில் சுற்றித் திரிந்தார். ஆசிரம அலுவலகத்தில் பப்பா ராமதாசரின் சில புத்தகங்களை வாங்கினார். அவற்றில் இன் குவெஸ்ட் ஆஃப் காட், இன் த விஷன் ஆஃப் காட் என 2 புத்தகங்களும் அடக்கம். ராம் சூரத் குன்வர் 3 நாட்கள் ஆனந்த ஆசிரமத்தில் தங்கினார். தினமும் பப்பா ராமதாசரை தரிசனம் செய்தார். எனினும் அவர் மனதில் பப்பா ராமதாசர் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. 3வது நாள் முடிவில் பப்பா ராமதாசர் மாதாஜி கிருஷ்ணபாய் மற்றும் சச்சிதானந்த சுவாமியிடம் விடை பெற்று கொண்டு திருவண்ணாமலை புறப்பட்டு சென்றார். அங்கே ரமண ஆசிரமத்தில் தங்கினார். ரமண மகரிஷி தரிசித்தார். நோயின் தாக்கத்தில் ரமண மகரிஷி இருந்தாலும் ராம் சூரத் குன்வர் பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை மலர்ந்ததை கண்ட ராம் சூரத் குன்வர் மெய்மறந்து உருகி நின்றார். சில நாட்கள் கடந்தன. ஊர் திரும்பும் நாள் வந்தது. ரமண மகரிஷியை தூரத்திலிருந்து வணங்கி விடை பெற்றார். அருணாச்சல மலையையும் நமஸ்கரித்துவிட்டு அவர் தஹியா திரும்பினார். திருவண்ணாமலையிலிருந்து ஊர் திரும்பிய ராம் சூரத் குன்வருக்கு புற வாழ்வின் நாட்டமும் குறைந்தது. தினமும் ஒரே விதமான புளித்து போன வாழ்க்கை வாழ்ந்து காலத்தை கடந்த அவர் விரும்பவில்லை. தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க விரும்பினார். தன் தவத்தை தீவிரப்படுத்தினார். எதிர்காலத்துக்காக பணம் சேகரிப்பதை நிறுத்தினார். பணத்தை கையாள்வதையும் தவிர்த்தார். அது நாள் வரை சேகரித்த பணத்தை தன் மூத்த சகோதரனுக்கு அனுப்பினார். அவர் அனுப்பிய பணம் சகோதரனின் 2 புதல்விகளின் திருமணத்துக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ராம் சூரத் குன்வர் ஆன்ம சாதனைகளில் ஈடுபட்டிருந்த காலத்தில் தன்னிடமுள்ள எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். தெருவில் வரும் பிச்சைக்காரர்கள் வீட்டின் முன் நின்று பிச்சை கேட்டால் வீட்டில் உள்ள உணவு பதார்த்தங்களை உடனடியாக கொடுத்து விடும்படி தன் மனைவியிடம் கூறுவார். குழந்தைகளுக்காக தயார் செய்யப்பட்ட உணவை பிச்சைக்காரர்களுக்கு அளிக்க அவர் மனைவி தயங்கினால் அவர் தனக்கென்று வைக்கப்பட்டுள்ள பாலையும் பழங்களையும் பிச்சைக்காரர்களுக்கு அளித்து விடுவார். இதற்கு பயந்தே ராமரஞ்சனி தேவி தன் குழந்தைகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கும் உணவை பிச்சைக்காரர்களுக்கு அளித்துவிட்டு குழந்தைகளுக்கு மறுபடியும் உணவு தயார் செய்வார். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து காணலாம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.